டு எஃப்எஃப் டைம் ஷோ. இன்னைக்கு சினிமாவில் என்னென்ன அப்டேட்ஸ்லாம் வந்திருக்கு அப்படின்றத ஒவ்வொன்றா பார்க்கலாம். அதில் முதல்ல நடிகர் அஜித்குமார் அவங்களுடைய நடிப்பில் வந்து விடாமுயற்சி படம் வந்து நாளைக்கு ரிலீஸ் ஆக இருக்கு. இன்னும் 6 நாள் 5 நாள் அப்படின்னு நம்ம கவுண்டவுன் ஸ்டார்ட் பண்ணி இந்த படம் எப்படா ரிலீஸ் ஆக போகுதுன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அந்த வகையில் நாளைக்கு வந்து இந்த படம் ரிலீஸ் ஆக இருக்கு. இந்த படம் ரிலீஸ் ஆகிற வரைக்குமே இந்த படத்தை குறித்த ஒவ்வொரு அப்டேட்டா வந்து படக்குழுவினர் வந்து ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ கூட படத்துடைய மேக்கிங் வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் ஆரவ் மற்றும் அஜித்குமார் அவங்களுக்குலாம் வந்து பாதிக்கப்படுற மாதிரி, அடிபடுற மாதிரி, ஸோ அதுலேருந்து அவங்க மீண்டு வர மாதிரி எப்படியெல்லாம் வந்து குளிர்லலாம் வந்து காட்சிகள்லாம் எடுத்திருந்தாங்க. இந்த மாதிரி வந்து ஒரு மேக்கிங் வீடியோ வந்து ரொம்ப சர்ப்ரைசிங்காக வந்து கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த விடாமுயற்சி அப்டேட் கூடவே இன்னொரு அப்டேட்டாக வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, குட் பேட் அக்லி இந்த படத்தை பற்றியும் வந்து நிறைய தகவல்கள் வந்து வெளியாகிட்டு இருக்கு. அதில் முக்கியமாக அஜித் அவங்களுடைய பாடலையே எடுத்து ரீமிக்ஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி படக்குழுவினர் வந்து திட்டமிட்டு இருக்கிறதாவும், அதுலேயும் பத்தி குச்சி பத்திக்காதுடா இந்த சாங் தீனா படத்தில் இந்த சாங் வர்றப்போ அப்பவே வந்து பயங்கரமா கொண்டாடினாங்க. இப்ப வரைக்கும் அஜித் அவங்களுடைய பாடல்கள்ல ரொம்பவே ஒரு வைபான சாங்னா வந்து இந்த வத்திக்குச்சி பத்திக்காதரா சாங் தான். இந்த சாங் வந்து மறுபடியும் ரீமிக்ஸ் பண்ண போறாங்க இந்த குட் பேட் அக்லில அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஒரு சில ரசிகர்கள் என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா, வத்திக்குச்சி பத்திக்காதரா சாங்கே வந்து ரொம்பவே நல்லா இருக்கு, அந்த சாங் வந்து ரீமிக்ஸ் பண்ணி எதுவும் பண்ணிடாதீங்க, கெடுத்துடாதீங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து இல்ல ரீமிக்ஸ் பண்ணுங்க, அப்பதான் தியேட்டர்ல பயங்கர கூஸ் பம்ஸா இருக்கும், அந்த சாங்கை நாங்க மறுபடியும் வந்து கொண்டாட முடியும் அப்படின்ற மாதிரி ரசிகர்கள் கேட்டுட்டு வராங்க. இந்த வரிசையில குட் பேட் அக்லி படத்துல இருந்து நம்ம ரீமிக்ஸ் சாங் வந்து எதிர்பார்க்கலாமா அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய ஒரு விவாதமே போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் வந்து ஜனநாயகன் படத்துலயுமே வந்து நான் ஆணையிட்டால் அப்படின்ற போஸ்டர்ஸ் எல்லாம் வந்து நம்ம பார்த்துருந்துருப்போம். ஸோ அந்த சாங்கையும் வந்து அனிருத் அவங்க வந்து ரீமிக்ஸ் பண்ணி கொடுக்க போறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் இருக்கு. ஒருவேளை இந்த 2 பாடல்களையும் ரீமிக்ஸ் பண்ணி கொடுத்தாங்கன்னா அது ரசிகர்களுக்கு ஒரு பெரிய ட்ரீட்டா இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னா, நம்ம எஸ்டிஆர் அவங்க வந்து தொடர்ந்து அப்டேட் கொடுத்துட்டே இருக்காங்க. எப்பவுமே எதிர்பார்க்காத வகையில் இந்த வருஷம் வந்து ரசிகர்களுக்கெல்லாம் வந்து பயங்கர ட்ரீட்பா அப்படின்னு சொல்ற வகையில வந்து 3 படத்துடைய அப்டேட்டை வந்து கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு ஃபில்மையே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா கொடுத்தாங்க. இதுல வந்து எஸ்டிஆர் அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வந்து 51வது படத்தை வந்து நானே இயக்கிறதா திட்டமிட்டு இருந்தேன். ஸோ அது வந்து இப்போ அஸ்வந்த் மாரிமுத்து அவங்க வந்து இயக்குறாங்க. இந்த இயக்கம் வந்து கொஞ்சம் தள்ளி போயிடுச்சு, ஆனா வந்து 60வது படம் வந்து நான் இயக்குறதுக்கு முயற்சி பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. ஸோ எப்பவுமே 50 படம் வந்து எல்லா நடிகர்களுக்குமே ஒரு ஸ்பெஷலான படம்னு சொல்லலாம். ஸோ இவருக்கு வந்து தொடர்ந்து 49, 50, 51 அந்த மாதிரி படங்கள்லாம் வர்றது ரசிகர்களுக்குலாம் ஒரு பெரிய ட்ரீட் அப்படின்ற மாதிரியே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம STR 49 அந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக்லாம் பார்த்தோம் அப்படின்னா, அது இன்ஜினியரிங் ஸ்டூடெண்டா, அது பின்னாடி கத்தி வச்சிருக்கிற மாதிரி, அதுல பிளட்லாம் இருக்கிற மாதிரியெல்லாம் வந்து போஸ்டர் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. ஸோ அதுல வந்து நல்ல ஸ்டாஃபாகவும் வருவாங்க, அதே மாதிரி வில்லத்தனத்தையும் வந்து அவர் கொண்டு வருவார் அப்படின்றத அந்த போஸ்டர் நம்ம எதிர்பார்த்தோம். ஸோ இந்த படத்தை பத்தி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மார்ச் அண்ட் ஏப்ரல்ல வந்து இந்த படத்துடைய ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி வந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா நம்ம 49 படத்தை வந்து விரைவிலேயே திரையில பார்க்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் தக் லைஃப் படக்குழுமே வந்து அவருக்கு ஒரு வீடியோலாம் வந்து வெளியிட்டு அவரை வந்து சிறப்புப்படுத்தி இருந்தாங்க. ஸோ வரிசையா இந்த வருஷம் வந்து சிலம்பரசன் அவங்களுடைய வருஷம் தான் சொல்ற அளவுக்கு அவருடைய கைவசம் பல படங்கள் இருக்கு. இந்த படங்கள் மூலமா அவர் எப்படி வந்து ரசிகர்களை வந்து மறுபடியும் வந்து எப்படி உற்சாகப்படுத்த போறாரு அப்படின்றதெல்லாம் நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னா, 2 நடிகைகள் தங்களுடைய பட அனுபவம் பத்தி பகிர்ந்து இருக்கிறாங்க. அதுல முதல்ல பூஜா ஹெக்டே அவங்க வந்து நமக்கு தமிழ்ல வந்து நிறைய படங்கள் வந்து வரிசையா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ கூட வந்து ரெட்ரோ படத்துல இருந்து வந்து அவங்க ஹீரோயினா வந்து ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க, கார்த்திக் சுப்ராஜ் அவங்களுடைய இயக்கத்துல. ஸோ இந்த ரெட்ரோ படத்தை பத்தி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரதேஷியாம் அப்படின்ற ஒரு படம் வந்து நான் ரொம்ப நடிச்சிருந்தேன், ஆனால் அந்த படம் வந்து ஒரு ஃபிளாப்பான படம் தான். ஸோ அந்த படத்துல வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு சீன்ல வந்து என்னுடைய ஆக்டிங்ல வந்து இம்ப்ரெஸ் ஆகி கார்த்திக் சுப்ராஜ் சார் வந்து என்ன செலக்ட் பண்ணியிருக்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ரதேஷியாம் படம் மூலமா தான் பூஜா ஹெக்டே அவங்கள வந்து இந்த கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த ரெட்ரோ படமும் வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்புல தான் இருக்கு. ஏன்னா கங்குவா படம் வந்து எதிர்பார்த்த அளவிற்கு போகல. அந்த வரிசையில இப்ப ரெட்ரோ படம் வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பை கொண்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இந்த படங்கள்லாம் வந்து சூர்யா அவங்க கண்டிப்பா ஹிட் கொடுத்துடணும் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய முயற்சியோட இருக்காரு. அந்த வரிசையில இப்ப பூஜா ஹெக்டேவும் வந்து இந்த படம் குறித்து சில விஷயங்கள்லாம் வந்து பகிர்ந்து இருக்கிறாங்க. ஸோ அதன்படி ரெட்ரோ படமும் வந்து எப்படி இருக்கு அப்படின்றத ரசிகர்கள் ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து ரஜினி அவங்களுடைய நடிப்புல வந்து கூலி படம் உருவாகிட்டு இருக்கு. அதுல வந்து நம்ம லோகேஷ் கனகராஜ் வந்து இயக்குறாங்க. லோகேஷ் கனகராஜ் அவங்களுடைய ஃபிலிம்ல வந்து அடுத்தடுத்து வந்து தனுஷ் அவங்க இணைவாங்க. ஸோ அஜித் சார் கூட வந்து அவர் படம் பண்ணணும்னு ஆசை, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவர் சொல்லிட்டு இருக்கிறாரு. இப்போ வந்து ரஜினி அவங்கள வச்சு கூலி படம் வந்து இயக்கிட்டு இருக்கிறாரு. இந்த கூலி படத்துல பத்தி மாளவிகா மோகனன் வந்து அவங்க ஒரு பேட்டியில என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, ஏற்கனவே வந்து நாங்க லோகேஷ் கனகராஜ் அவங்களுடைய ஃபிலிம்ல ரஜினி அவங்களுக்கு வந்து நான் மகளா நடிக்கிற மாதிரியான ஒரு வாய்ப்பு இருந்துச்சு, ஆனா வந்து கொரோனா காலகட்டம்னால அந்த வாய்ப்பு வந்து எனக்கு நழுவி
போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ ரசிகர்கள்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒருவேளை அந்த படம் வந்து கூலி படமாக தான் இருக்குமோ, அந்த கூலி படத்துல தான் வந்து நம்ம ஸ்ருதிகாசன் அவங்க வந்து மகளா நடிக்க போறாங்க. ஸோ இந்த மாதிரியான தகவல்கள், ஒருவேளை அந்த மகளா தான் வந்து மாளவிகா மோகனன் வந்து நடிக்க இருந்த வாய்ப்பா இருந்திருக்குமோ அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனால இவங்களோட பேட்டி வந்து கொஞ்சம் வைரலா போயிட்டு இருக்கு. அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னா, நம்ம மலையாளத்துல இருந்தோ இல்ல வேற மொழிகள்ல இருந்தோ நம்ம நடிகர்கள் வரும்போது தமிழ் ரசிகர்கள் வந்து பயங்கரமா வரவேற்பாங்க. அதுல முக்கியமா வந்து துல்கர் சல்மான் அவங்க வந்து தமிழ் நடிகராகவே வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்ற அளவுக்கு அவருடைய படங்கள் வந்து தமிழ்லையும் பயங்கர ஹிட் கொடுக்கும். இப்போ என்ன அப்டேட் என்ன அப்படின்னா, இவர் வந்து திரைத்துறைக்கு வந்து 13 வருஷங்கள் ஆயிடுச்சு அப்படின்றத கொண்டாடுற விதமா இப்போ அவருடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த படத்துக்கு வந்து காந்தா அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. செல்வமணி செல்வராஜ் அவங்களோட இயக்கத்துல இந்த காந்தா படம் வந்து உருவாக இருக்கு. ஏற்கனவே பவன் ஷடினேனி அவங்களுடைய இயக்கத்துல ஆகாஷம்ல ஒக்கதாரா அப்படின்ற ஒரு படமும் வந்து உருவாக இருக்குன்னு ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்பவே வந்து துல்கர் சல்மான் அவங்களுடைய 2 படங்களுடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சமீபத்தில் வந்து லக்கி பாஸ்கர் வந்து யாருமே எதிர்பார்க்காத அளவிற்கு 100 கோடி வசூலையும் தாண்டி போயிருச்சுன்னு சொல்லலாம். தமிழ் ரசிகர்களையும் பயங்கரமா கொண்டாட வச்ச படம் தான் வந்து லக்கி பாஸ்கர். லக்கி பாஸ்கருக்கு கிடைச்ச லக்கா தான் வந்து பார்க்கப்படுது. அதன்படி இந்த 2 படங்களும் வந்து அவருக்கு எந்த அளவுக்கு கை கொடுக்க போகுது, ரசிகர்கள் எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு பெருகிட்டே இருக்கு. அந்த 13 வருஷத்துல வந்து அவர் நடிச்ச படங்கள்ல எது வந்து உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட் அப்படின்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னா, இயக்குனர் சுசீந்திரன் அவங்களுடைய இயக்கத்துல 2K லவ் ஸ்டோரி பிப்ரவரி 14ஆம் தேதி ரிலீஸ் ஆக இருக்கு. ஏற்கனவே சாவா, படவா இந்த மாதிரி பல படங்கள் வந்து காதலர் தினத்தன்னைக்கு வெளியிடணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த வரிசையில 2K லவ் ஸ்டோரி படமும் வந்து காதலர் தினத்தன்னைக்கு வந்து ரிலீஸ் ஆக இருக்கு. இந்த படத்துக்கு டி இமான் வந்து மியூசிக் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே சுசீந்திரன் அவங்களுடைய டைரக்ஷன் பத்தி நமக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அழகர் சாமியின் குதிரை, நான் மகானல்ல, அதுல முதல் படமான வெண்ணிலா கபடி குழு, பாண்டிய நாடு இந்த மாதிரி பல படங்களை வந்து அவர் எடுத்திருக்கிறாரு. ஸோ அவருடைய இயக்கத்துல இந்த 2K லவ் ஸ்டோரி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் அப்படின்றது பார்க்கப்படுது. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் என்னென்ன ட்ரெண்டிங்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரி யூஸ் பண்ணி அந்த படத்துல வந்து எடுத்திருக்காங்கன்றது அந்த படத்துடைய ட்ரெய்லர் பார்க்கும்போதே நமக்கு தெரியுது. அது மட்டும் இல்லாம இப்போ ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸ்னு நிறைய வார்த்தைகள்லாம் வந்து யூஸ் பண்றாங்க. ஸோ அதெல்லாம் வந்து இந்த படத்துல வந்து இன்னும் கொஞ்சம் வந்து உள்ள இன்க்ளூட் பண்ணியிருக்கிறாங்க. பாலசரவணன் வந்து காமெடிக்கு ஆக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இவங்களோட கூட்டணியில இந்த படம் 2K லவ் ஸ்டோரி வந்து எப்படி வரப்போகுது அப்படின்ற எதிர்பார்ப்பு இருக்கிறதோட இன்னைக்கு ஈவினிங் வந்து இந்த படத்துடைய 4th சிங்கிள் வந்து ரிலீஸ் பண்ண போறதா வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ அது வந்து இன்னும் ரசிகர்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு கொடுக்குமா, படத்தை நோக்கி போக வைக்குமா அப்படின்றத நம்மளும் பொறுத்து இருந்து பார்க்கலாம். இந்த மாதிரி சினிமால ஒவ்வொரு நாளும் நிறைய அப்டேட்ஸ் வந்து வந்துட்டு இருக்கு. அதெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். அடுத்தடுத்து நம்ம நிறைய விஷயங்களை பத்தி பேசலாம். அதுவரை இணைந்த இருங்கள். இது FF டைம் ஷோ. பை ஃப்ரம் தேவிகா.